Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. நெல்லை மாவட்டம் ஆயன்குளம் அதிசய கிணற்றுக்கு வெள்ள நீர் கால்வாய் வழியே நீர்வரத்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை காண்போம். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் ஆறுமுக நயினார் வழங்கிட கேட்கலாம். ஆறுமுகம், வணக்கம். நீர்வரத்து எந்த பகுதியிலிருந்து வருகிறது? விவசாயிகளின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? அவர்கள் என்ன கூறுகின்றனர்? வணக்கம். நெல்லை மாவட்டம் திசையன்மலை அருகே உள்ள முதுமொத்தன்மொழி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆயன்குளம் பகுதியில் உள்ள அதிசய கிணற்றுக்கு இன்று காலை வெள்ள உபரிநீர் வந்ததால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த மழைக்காலங்களில் உபரி நீரானது இந்த கிணற்றுக்குள் திறந்து விடும்போது பல ஆயிரம் கனஅடி தண்ணீரை உள்வாங்கியது. இது குறித்து அறிந்த தமிழக சபாநாயகர் மற்றும் அப்போதைய ஆட்சியர் அந்த கிணற்றினை சென்னை IIT குழுவினரை கொண்டு ஆய்வு செய்து அதனுடைய நீர்வழி பாதையை அறிந்தனர். இதனுள்ளே சுண்ணாம்பு பாறை நீர்வழி பாதை இருப்பதாகவும் அது சுற்றுவட்டார கிணற்றில் நீர்மட்டத்தை உயர்த்துவதாகவும் அந்த ஆய்வின் முடிவில் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு பொதுப்பணித்துறை மூலம் நிதி ஒதுக்கி அதற்கு தனி கால்வாய் அமைத்தது. இதனால் இந்த பருவமழை காலங்களில் விவசாயிகள் அந்த கிணற்றுக்கு நீர் வரும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் கடந்த வாரம் திணையூர் அணையில் வெள்ள நீர் உபரிநீரை திறந்துவிட்ட தமிழக சபாநாயகர் அப்பா அவர்கள் இந்த பகுதிக்கு 300 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவித்தார். அந்த நீரானது நந்தன்குளம், எருமைக்குளம், அவிக்கால் குளம், ஆயன்குளம் படுகைக்கு வந்து இன்று காலையில் கிணற்றுக்குள் வந்தது. இதனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாய நீர்மட்டங்கள் உயரும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆறுமுக நயினார். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.